இருக்குது. இதுக்கு தான் அவசரம்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாலாகும். என்னக்கா வந்தும் வராமையும் வாய பழந்துட்டு நின்றுட்டு இருக்க? என்னடி மேஜர் நிறைய பிரியாணி வச்சிருக்க? எந்த கடையில உள்ளது? இவ்வளவு பிரியாணி எல்லாம் கடையில இருந்து வாங்கவளக்கா? வேற எங்க இருந்துடி இவ்வளவு பிரியாணி கிடைச்சி? பக்கத்து தெருவுல கல்யாண வீடு இருக்குல்லக்கா, அங்க இருந்தா கொண்டு வந்தது. எல்லாத்தையும் எதுக்கடி இப்படி திறந்து போட்டு வச்சிருக்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்க வேண்டியதானே? ஏற்கனவே ஃப்ரிட்ஜுக்குள்ள 2 வாளி பிரியாணி இருக்குதுக்கா. எக்கச்சக்க பிரியாணி இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நீ கையில கொண்டு வந்த? இதெல்லாம் எப்படிக்கா கையில கொண்டு வர முடியும்? ஒரு வாளி கூட என்னால கொண்டு வர முடியாது. ஆட்டோவில் தான் கொண்டு வந்தேன். ஆமா, ஃபோன் பண்ணி அவசரம்னு என்னையும் வர சொன்னியே, எதுக்கு? இந்த 2 வாளி பிரியாணியை உனக்கு தர்றதுக்கு தாக்கா உன்னையும் வர சொன்னேன். நான் ஏற்கனவே வீட்டில் சோறு கறியெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ இதை வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ண? உனக்கே தெரியும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாதுன்னு. அப்போ இந்த பிரியாணியெல்லாம் என்னக்கா பண்ண? இப்படியே சாப்பிடாம வெளியே விட்டு வச்ச அன்னைக்கு கெட்டு வேற போயிடும். நான் ஒரு யோசனை சொல்லட்டேன் சீலா? சரி சொல்லுக்கா. நாம 100 நாள் வேலையில எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி இன்னைக்கும் சாப்பிடுவோமா? ஆமாக்கா, இது கூட நல்ல யோசனையா இருக்கே. அவி எல்லாத்தையும் நம்ம எப்படிக்கா கூப்பிட முடியும்? மல்லிகாவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அவளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க. கூட்டிட்டு வந்துருவா. சரிக்கா, இப்போ உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. ரிங்கு போது சீலா. ஹலோ, யார் பேசுறிய? ஹலோ மல்லிகா, நான் தான் மாலாக்கா பேசுகிறேன். மாலாக்கா சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணிய? என் தங்கச்சி சீலா இருக்காளா, அவ நிறைய பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம 100 நாள் வேலையில அன்னைக்கு சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி இன்னைக்கும் சாப்பிடுவோமா? சரிக்கா, சாப்பிடலாம். இன்னைக்கு தான் வேலையே இல்லையே, வேற எங்க இருந்து சாப்பிட? நாம அன்னைக்கு இருந்து சாப்பிட்டோம்ல, அதே இடத்துல இருந்து சாப்பிடுவோம். நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு, நாங்க எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்துடுறோம். சரிக்கா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். மல்லிகா, நீ யார கூட்டிட்டு வந்தாலும் சரி, கூட்டிட்டு வரட்டாலும் சரி, மெயினா அந்த கோல்முட்டி கோயிலால கூட்டிட்டு வராத. சரிக்கா, கூட்டிட்டு வர மாட்டேன். சரி, நான் போன வைக்க மல்லிகா. சரி சீலா, எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். என்னக்கா நீங்க 3 பேர் வச்சிருக்கீங்களே, எனக்கு கூட தரலாம்ல? தூரத்துல இருந்து பாக்குறவங்க என்னக்கா நினைப்பாங்க? உங்க 3 பேர்கிட்டயும் வெயிட்ட கொடுத்துட்டு நான் சொகுசா வரேன்லாம் சொல்லுவாங்க. இப்ப நாங்க கையில வச்சிருக்கோம்ல, நாங்களே கொண்டுட்டு வரோம். கை உடஞ்சின்னு வச்சுக்க, அப்புறமா வாங்கிட்டே 3 பேரும் தந்துடுறோம். என்ன நம்மாட்கள் மாதிரி இருக்கு? கையில என்னமோ தூக்கிட்டு போன மாதிரி தெரியுது. இங்கிருந்து பார்க்க சரியா என்னதுன்னு தெரிய மாட்டுக்கு. சரி, மண்டில ஏறி பின்னாடியே போய் பார்ப்போம். நம்ம அரை மணி நேரம் கூடுதலாகுது. நம்மளை வர சொன்னவில இன்னும் காணையில. நாம கைவீசுன்னு வந்துட்டோம். ஆனா அது அப்படியா? எல்லா சாப்பாடுகளையும் எடுத்துட்டு வரண்டாமா, நேரம் தான் ஆகும். பாட்டி, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? எங்க வீட்டுல சாம்பாரும் அப்பளமும் தான். உங்க அம்மா என்னத்தை செஞ்சு தந்தா? அதுவா பாட்டி, உளுந்தங்கஞ்சியும் துவையலும் தான் வச்சு தந்தாவ. என்னடி எப்போ பார்த்தாலும் துவையலுன்னு சொல்லிட்டு இருக்கா? உங்க அம்மாட்ட மீன் எடுத்து குழம்பு வச்சு தர சொல்ல வேண்டித்தானே? மீனெல்லாம் நிறைய விலை இல்லை பாட்டி, அதனால எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுகாத. ஓ, அதுன்னு போய் தான் என்கிட்ட என்ன குழம்புன்னு கேட்டியோ? எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சா வாங்கி தின்றலான்னு பார்த்தியோ? நான் ஏன் உங்ககிட்ட வாங்கி திங்க போகிறேன்? எங்கள் சித்தியே எனக்கு கொண்டு வந்து தந்துடுவாவ. பாட்டி, அவைய பிரியாணியே கொண்டு வந்துட்டாவ. பிரியாணி இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நீங்கள் இங்கே வரமத்தில் சோத்தா திங்காம தானே வந்திருப்பிய? எப்படி கண்டுபிடிச்ச? எங்கள் வீட்டுக்கிட்ட நின்று மறைஞ்சு நின்று பார்த்தியோ? ஆமாம், இவையெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துட்டாலும் இவைய குணம் தெரியாது. எல்லாரும் ரொம்ப நேரம் ஆயிட்டோ? ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலம்மா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் வந்தோம். அரை மணி நேரம் ஆயிட்டா? எவ்வளோ நேரமா இப்படி கையிலே வச்சுட்டு இருக்க போறிய? கையை வலிக்க போகுது, கீழே வைங்க. கீழே சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வந்தோமே, இலையை எடுத்துகிட்டு வந்தோமா? ஏக்க, நான் கட்டில் தான் வச்சுருந்தேன், எடுக்க மறந்து வந்திருக்கோம் பாரு. நான் போய் எடுத்துகிட்டு வந்துடட்டுமா? எப்படிலா, இலைக்காக ஒன்றும் வீட்டுக்கு போண்டா, எங்கிட்டயே வாழை இலை இருக்குது. உங்கள் தேவைக்கு தானே கொண்டு வந்திருப்பியா, அது எங்களுக்கு பத்தாதுல்ல. வாழை இலையில் பிரியாணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு வர பாதையில் தான் இலை நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கோம். விலை கொடுத்தா வாங்கிட்டு வந்தியே? வாழை இலையை நாங்கள் என்னைக்கு விலை கொடுத்து வாங்கணும்? வர பாதையில் அப்படியே வெட்டிட்டு வந்துட வேண்டியதான். மல்லிகா, உங்ககிட்ட ஃபோனில் கோயிலால் கூப்பிடாதான் இருந்தேன்னு சொன்னேன், எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? நான் ஒன்றும் கூப்பிடலையாக்கா. பிரியாணியை நடுவில் வச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்குதியே, இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருக்குதியே. பிரியாணிலாம் சூடாக தின்னா தான் நல்லாயிருக்கும், உட்காந்து சாப்பிடுங்க. பார்ட்டிலாம் நடத்துதியே, என்னையும் கூடலாம்.
பார்ட்டிலாம் ஒன்றும் இல்லை மேடம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாண வீடு, அங்கே உள்ள சாப்பாடு தான். நானும் சாப்பிட வரலாமா? வாங்க மேடம், இதில் வந்து உட்காருங்க. பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்க. இவ்வளோ பிரியாணியை அங்கேருந்து எப்படி கொண்டு வந்தியே? வேற எப்படி கொண்டு வந்திருப்பவ? எல்லாத்தையும் மாதிரியே கையால் தான் கொண்டு வந்திருப்பவ. பாட்டிக்கு நக்கல் ஜாஸ்தி தான். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணியை நான் சாப்பிட்டோம்னா எனக்கு திரும்ப சாப்பிட்றதுக்கு பிரியாணி தருவீடா? எத்தனை வாட்டி வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்க மேடம், நிறைய பிரியாணி இருக்குது. எங்கள் மாமியாருக்கு கூட பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சோண்டு பிரியாணி தருவீடா? இவ தூரத்துலேருந்து வந்தலாக்கா, அப்போவுமே நம்ம பிரியாணியெல்லாம் மறைச்சி வச்சுருந்துருக்கணும். திரும்ப திரும்ப திங்கிறதுக்கு வேணும்னு கேட்கா. அவையா மாமியாருக்கு கொண்டு போகணும்னு கேட்கா. சும்மா சத்தம் கட்டாமல் சாப்பிடுவோம்மா, அவள் அதில் விழுந்துட போகுது. பிரியாணி நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறையுதே. பிரெட் அல்வா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். திங்கிறது வாசி பிரியாணி, இதில் வேற இது நொட்டை அது நொல்லன்னு சொல்லிகிட்டே இருக்குத பாரு. பாட்டி என்னத்த சொன்னிய? அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கும் அதே மாதிரி தான். பிரெட் அல்வா இருந்தால் நல்லாயிருக்கும், அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிழவிக்கு உடம்பு முழுக்க சுகரு, இதில் பிரெட் அல்வா ஒன்று தான் கேடு. என்ன பேரு கிளவி கிளவிண்டு பேச விலையெல்லாம் வச்சுக்கிடாத, சத்தம் கடாமல் சாப்பிடு. எல்லாரும் பேச்சை குறைச்சிட்டு சாப்பிடுக்க வழியே பாருங்க. நேரம் இருக்க போது சுருக்கா வீட்டுக்கு போகணும்.